ஒருவேளை இப்படி பண்ணலாமா? இல்லை அப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குமா? இப்போ டென்னில் ஒன்று பார்த்துடலாம். போய் எப்படி வீட்டில் இருக்க மாட்டான், டக்குன்னு எடுத்துகிட்டு ரேஷன் கடையில் போய் காசை வாங்கிட வேண்டியதேன். ஏக்கா கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கு, வா போய் வரிசையில் நிற்கலாம். அப்பாடா, ஒரு வழியாக அந்த கார்டை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இங்கே என்ன இம்புட்டு கூட்டமாக இருக்கு? காசு இன்னும் வந்துட்டாங்க போலையே. சரி சரி, சட்டு சட்டுன்னு எழுதி கொடுத்து விடுங்க. ஆ, நீ வேணா வந்து எழுதுறியா? போயா பின்னாடி. சரி கோவப்படாதையா. ஐயோ ஐயோ ஐயோ, 3000 நீக்கு வரப்போச்சு உனக்கு. எப்படியும் 3000 3 கட்டாக தான் கொடுப்பாங்க. ஒரு கட்டு தொலைஞ்சு போச்சு, அது எங்கே போச்சுன்னு நமக்கே தெரியாது. 2 கட்டை கொண்டு போய் சுந்தரிகிட்ட கொடுக்குறோம். அதில் எனக்கு பாதி சுந்தரிக்கு பாதி. அதாவது சுப்புக்கு 1000 ரூபா, சுந்தரிக்கு 1000 ரூபா. ஆக மொத்தத்தில் சுப்புக்கு 2000 ரூபா, சுந்தரிக்கு 1000 ரூபா. ஐயோ, நினச்சி பார்க்கவே சந்தோஷமா இருக்கே. பொங்கலை ஜமாச்சு போட வேண்டியதான். ஐயோ சுப்பு சுப்பு சுப்பு. என்னம்மா வாங்கிட்டில, போக வேண்டியதானே, நின்றுக்கிட்டே இருக்கிற? ஆ, எனக்கு பின்னாடி இன்னும் 4 பேர் இருக்காங்க. ஆமாம், எனக்கு பின்னாடி இன்னும் 4 பேர் இருக்காங்க. ம்,